நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்போட ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் மட்டுமின்றி நடிப்புக்கும் கதாபாத்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகராக இருப்பவர் தான் விக்ரம். கதாபாத்திரத்திற்கான மெனக்கேடு இவர். அதற்காகவே 2 ஆண்டுகள்ல ஒரு படங்கள் நடித்த கதையெல்லாம் இருக்கு. இப்படி கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் தரும் விக்ரம் இனி கமர்ஷியலாக ஆண்டுக்கு 3 படங்களை நடிக்க முடிவு செய்த நிலையில கௌதம் மேனன் சாருடைய டைரக்ஷன்ல துருவ நட்சத்திரம் படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த படம் தொடங்கி சில ஆண்டுகள் ஆனாலும் இதுவரை படம் முடிந்த பாடில்ல. இதற்கிடையில ஸ்கெட்ச் என்ற படத்திலும் நடித்து முடித்த நம்ம விக்ரம் அடுத்தடுத்து வேறு படங்கள்ல நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. துருவ நட்சத்திரம் எப்போது வெளியாகும் என்பது அவருக்கோ அல்லது இந்த படத்துடைய டைரக்டர் கௌதம் மேனனுக்கோ புரியாத புதிராகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில சமீபத்துல அஜித் சாருடைய நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் விஸ்வாசம். இந்த படத்தின் 75வது நாள் கொண்டாட்டத்தை முடிச்சிட்டு தல ரசிகர்கள் 100வது நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தின் 100வது நாளுக்காக பல திரையரங்குகள் மற்றும் தல ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாகவும் பல பிளான்களும் போட்டு வச்சிருக்காங்களாம். அப்படி இந்த படம் 100 நாளை எட்டினால் கண்டிப்பாக இது மிகப்பெரிய சாதனை தான். காரணம் இப்போதுள்ள காலகட்டத்துல ஒரு பெரிய ஹீரோக்களின் படங்களே 2-3 வாரங்களை கடப்பது மிகப்பெரிய விஷயம். இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தற்போது இந்த படத்தை பற்றி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, விஸ்வாசம் படத்தில் உள்ள ஒரு சில காட்சிகளை போலவே துருவ நட்சத்திரம் படத்திலும் இருக்காம். இதனால பெரும் குழப்பத்துல இருக்காரா நம்ம கௌதம் மேனன். அந்த காட்சிகளை நீக்கிட்டு ரீஷூட் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு வராங்களாம். ஏற்கனவே படம் வெளியாகவில்லை என்ற கவலையில நம்ம விக்ரம் சார் இருக்காரு. இப்போது அஜித் சார் படத்தின் மூலம் அவரது படத்திற்கு வந்திருக்கும் புதிய சிக்கலால மனுஷன் கொஞ்சம் நொந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்ம கௌதம் மேனன் வேற கடும் பண நெருக்கடியால வெப் சீரிஸ் ஒன்றையும் எடுத்துட்டு வராராம். தற்போது இவர் விக்ரம் மகன் துருவுடன் கைகோர்க்கும் முயற்சியிலும் இருப்பதாக முன்பே ஒரு சில தகவல்கள் வெளியாச்சு. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா ஆதித்ய வர்மா முடிந்து கௌதம் மேனனுடன் துரு கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.